through this TV, enlightening the thirsty. அன்பே கல்வாரி அன்பே, உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. திருசிலுவை பாதை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். உத்தம மனஸ்தாப மந்திரம். ஏன் சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராயிருப்பதினால் என் பாவங்களால் உமக்கு செய்த துரோகங்களுக்காக உத்தம மனஸ்தாபப்படுகிறேன். இனிமேல் இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான பிரதிநிக்கனை செய்கிறேன். ஆமேன். முதல் ஸ்தலம், இயேசுவை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடுகின்றார்கள். திவ்ய இயேசுவை மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தீர்ப்பு அளிக்க போறவருக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஒரு பாவம் அறியாத தூயவரை குற்றவாளியாக பழித்து உரைக்கின்றனர் பாவிகள். ஒரு வினோதமான காட்சி. இயேசு நீதிமான் அறிந்தும் பதவிக்கு ஆசைப்பட்டு பிலாத்து தீர்ப்பிடுகின்றான். இன்று நம் வாழ்வினில் நாம் எத்தனை முறை ஒருவரை ஒருவர் தீர்ப்பிடுகின்றோம். மாமியாரை மருமகனும் மருமகளை மாமியாரும் தீர்ப்பிடுவதும், கணவன் மனைவியை மனைவி கணவனை தீர்ப்பிடுவதும், பெற்றோர் பிள்ளைகளை பிள்ளைகள் பெற்றோரை தீர்ப்பிடுவதும் இன்று அன்றாட வாழ்வாய் மாறிவிட்டதல்லவா? தீர்ப்புக்குள்ளாதபடி தீர்ப்பிடாமல் இருக்க இறை உதவியை நாடுவோம். ஜெபம். நீதியின் கதிரவனை இயேசுவே, நாங்கள் ஒருவரை ஒருவர் தீர்ப்பிடாது வாழ அருள்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அன்று சொன்னது ஒருவேளை இதுதானோ? ஆம், இறை இயேசுவில் இனியோரே, நாம் நன்றாக சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த சிலுவையை சுமக்கிறார். ஆனால் நாமோ
நான் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனால் எனக்கென்ன என்று நமது சுமைகளை பிறர் மேல் சுமத்தி தன்னலத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவி மேலும், மனைவி கணவன் மேலும், பெற்றோர் பிள்ளைகள் மேலும், பிள்ளைகள் பெற்றோர் மேலும் தமது தீய சொற்களாலும் செயல்களாலும் தாங்க முடியாத சுமைகளை சுமத்தி குடும்பங்களில் அன்பின்றி அமைதியின்றி அழிந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்வதெல்லாம் சரிதானா என்று நம்மையே நாம் சோதித்து அறிவோம், மனம் வருந்துவோம். ஜெபம். இரக்கமே உருவான இறைவா, என் வாழ்க்கை பிறருக்கு சுமையாக இல்லாமல் சுவையாக இருக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் ஸ்தலம். இயேசு கல்வாரியில் முதல் முறை விழுகிறார். திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று காற்றும் கடலுமே இவருக்கு கீழ்ப்படிந்தன. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவரை இந்த சிறிய சிலுவை மரம் கீழே தள்ளுகிறது. சிலுவை பார்த்தால்தான் இயேசு கீழே விழுகிறார் என்று எண்ணுகிறோமா? இல்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு தீச்செயலும் தான் அவரை பாரமாக அழுத்தி கீழே சாய்க்கிறது. நாம் தீச்செயல்களால் மடிந்து அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் கீழே விழுகிறார். விழுந்தவர் அப்படியே விழுந்து கிடக்கவில்லை, தன் குறிக்கோளை எட்ட மீண்டும் எழுகிறார். அதுதான் முக்கியம். ஆனால் நாமோ நமது ஆன்மீக வாழ்விலே பலமுறை தவறி பாவ சேற்றில் விழுந்து கிடக்கிறோம். ஆனால் விழுந்ததை நினைத்து வருந்துவதும் இல்லை, மீண்டு எழுந்து நடக்க எண்ணுவதும் இல்லை, பிறர் சுட்டி காட்டினாலும் சிந்திப்பதும் இல்லை. இப்பொழுதாவது நாம் சிந்திப்போம். ஜெபம். எம் இனிய இயேசுவே, நாங்கள் தவறி விழுகின்ற வேளையிலே விழுந்த இடத்திலேயே நின்று விடாமல் உம்மை போன்று மீண்டும் எழுந்து நடக்க சக்தி தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் ஸ்தலம். இயேசு தேவமாதாவை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எந்த ஒரு தாயும் தனது பிள்ளையை எளிதில் விட்டு கொடுக்க மாட்டார். என்னதான் தவறு செய்தாலும் அவரவர் பிள்ளைகள் அவரவருக்கு உயர்ந்தவர்களே, இது இயற்கை. ஆனால் இங்கு ஒரு தவறும் செய்யாத தன் மகனை தண்டித்து இழுத்து செல்லும் போது தட்டி கேட்காமல் தாங்கிக் கொள்கிறார் நம் அன்னை. தலையில் முள்முடி, முதுகில் பார சிலுவை, உடலெல்லாம் இரத்தம், கண்களில் கூட இரத்தம் சொரிய தள்ளாடி வரும் தன் பாச மகனை பார்வையால் சந்திக்கும் பொழுது அழுவதா அல்லது ஆறுதல் தருவதா என்று கண்கலங்குகிறார் அன்னை. இறுதியில், மகனே வெற்றி உனதே, வீறு கொண்டு நட, துவண்டு விடாதே என்று கண்களால் அமைதியாக ஆறுதல் அளித்து அனுப்பி வைக்கிறார் அன்னை மரியாள். நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் நபர்கள் சுமைகளால் சோர்ந்திருக்கும் போது அவர்களின் சுமையை தீர்க்கும் மரியாளாக நாம் இருக்கிறோமா? அல்லது பிறரது சுமையை கூட்டும் பரிசெயர்களாக இருக்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம். எம் சுமைகளை தாங்க திருவுளங்கொண்ட இறைவா, பிறரின் சுமைகளில் நாங்களும் பங்கு கொண்டு அவர்களின் சுமையை குறைக்க எமக்கு நல்ல உள்ளத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஐந்தாம் ஸ்தலம். சிலுவை சுமக்க இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உதவி என்பது உதட்டிலிருந்து வருவதல்ல, மாறாக உள்ளத்தின் அடியிலிருந்து வரும் ஊற்று. அன்று ஊர் ஊராக ஓடிச் சென்று உதவி செய்தவர்களுக்கு
இன்று உதவிகரம் நீட்ட யாரும் இல்லை. அறிந்தவர்கள் அறியாதவர்கள் போலும், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் போலும் இருந்துவிட்டனர். ஆனால் யார் என்றே தெரியாத ஒருவருக்கு சீமோன் என்பவர் நல்ல சமாரியன் போன்று உதவுகிறார். இன்று நாம் நமது கைகளை உற்று நோக்குவோம். அவை உதவும் கைகளா, அல்லது உபத்திரம் செய்யும் கைகளா, உறவை வளர்க்கும் கைகளா, அல்லது உதறித்தள்ளும் கைகளா, அரவணைக்கும் கைகளா, அல்லது துடிக்கும் கைகளா? அவை அழகு கைகளாக இருந்தால் மட்டும் போதுமா? அன்பு செய்யும் கைகளாகவும் இருக்க வேண்டும். அதற்காக வரம் கேட்டு ஜெபிப்போம். ஜெபம். அன்பு இறைவா, உதவி தேவைப்படும் போது வழியே சென்று உதவி நாடும் நாங்கள் உதவி தேவைப்படுவோரை கண்டால் ஒதுங்கி ஓடாமல் சீமோனைப் போல் உதவும் மனங்களை எமக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஆறாம் ஸ்தலம். இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். காரி துப்பப்பட்டதால் கர்த்தரின் முகம் களையிழந்து போனது. இரத்த காயங்களால் புனிதரின் முகம் புண்களாய் மாறிப்போனது. இந்த அகோர காட்சியை கண்டு இரக்கம் கொண்ட வெரோனிக்கா, கூடியிருப்போர் என்ன நினைப்பார்களோ, கொலையாளிகள் என்ன செய்வார்களோ என்ற அச்சம் கொள்ளாமல் அஞ்சா நெஞ்சத்துடன் ஓடி வந்து இயேசுவின் முகத்தை துடைக்கிறார், ஆறுதல் அளிக்கிறார். இன்று நாம் எப்படி? ஆறுதல் அளிப்பவர்களா அல்லது அழவைத்து அக்களிப்பவர்களா? துன்பம் துடைப்பவர்களா அல்லது துயரம் கொடுப்பவர்களா? பரிதாபப்படுபவர்களா அல்லது பரிசிக்கப்படுவர்களா? சற்று சிந்திப்போம். ஜெபம். ஆண்டவரே, பிறருக்கு உதவும் வாய்ப்புகள் இருந்தபோதும் நல்லது செய்யாமல் இருந்ததற்கு மனம் வருந்துகிறோம். வெரோனிக்காவை போல் தேவையில் இருப்போரை நாடி சென்று பணிவிடை புரியும் நல்ல மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று ஆதாம் கீழ்ப்படியாமல் பாவத்தில் வீழ்ந்தான். இங்கே இயேசுவோ பாவிகளாகிய நம்மை புனிதர்களாக மாற்றிட மீண்டும் விழுகிறார். ஆனால் சிலுவையோடு விழுந்தவர் நம்பிக்கையோடு மீண்டும் எழுகிறார். பாவத்திலே வீழ்ந்து கிடக்கும் நம்மை மனம் மாற அழைக்கிறார். சேற்றில் விழும் செம்மறியாடு சிறிதும் தாமதியாமல் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்துவிடும். ஆனால் பன்றியோ அந்த சேற்றிலே இருந்து கொண்டு இன்பம் காணும். இதை நாம் பார்த்திருக்கிறோம். நமது வாழ்க்கையும் அப்படித்தானா? பாவம் என்னும் சேற்றிலே சிக்கி இருக்கிறோமா அல்லது அதிலிருந்து வெளியேறிட விரைகின்றோமா? பாவத்திற்கு முகத்தையும் படைத்தவருக்கு முதுகையும் காண்பிக்கின்ற போது நாம் பாவ சேற்றில்தானே மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே பாவம் என்னும் சேற்றிலே ஊறிய ஊதாரி மகன் சிந்தித்து செயல்பட்டது போல் நாமும் நமது பாவ வாழ்க்கையை பற்றி சிந்தித்து இயேசு காட்டும் புனித பாதையில் வாழ்க்கையை தொடர வரம் கேட்போம். ஜெபம். ஆண்டவரே, எங்கள் பாவ சுமையால் தடுமாறி விழுந்த எங்களை கண்ணோக்கி பாரும். நாங்கள் மனம் மாறி புது வாழ்வு பெற்று உம்மை மட்டுமே பின்பற்ற அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எட்டாம் ஸ்தலம். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறுதல் அளிப்பவருக்கே
ஆறுதல் கூறும் எருசலேம் பெண்கள். இயேசுவோ தமது துன்பத்தை பெரிதுபடுத்தாமல் அவர்களுக்கு வரப்போகும் துன்பமே பெரிது என்று உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். அவரை பார்த்து அழுகிறவர்களிடம், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார். ஆம், இனிய அன்பர்களே, இன்று நம்மையும் நம் சமுதாயத்தையும் வாட்டி வதைக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்காக நாம் அழ வேண்டியிருக்கிறது. குடிவெறியால், காம வெறியால் நம் குடும்பத்தை குலைக்கும் கணவர்களுக்காக அழ வேண்டும். சண்டை சச்சரவால், சந்தேகத்தால் குடும்பத்தின் அமைதியை கெடுக்கும் பெண்களுக்காக அழ வேண்டியிருக்கிறது. இவ்வுலக இச்சைகளுக்கு அடிமையாகிவிட்ட நாம் இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் அழ வேண்டும். கருணையே இன்றி கருவிலேயே கலைக்கப்படும் கண்மணிகளுக்காக கதறி அழுவோம். இந்த அவல நிலைகள் அடங்கும் வரை அழுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் தீய சொற்களாலும் செயல்களாலும் பலரை அழ வைத்திருக்கிறோம். அதற்காக மன்னித்தருளும். அழுபவர்களை கண்டால் ஆறுதல் அளிக்கும் நல்ல மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 9ஆம் ஸ்தலம். இயேசு கல்வாரியில் 3ஆம் முறை முகம் குப்புற கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எத்தனை முறை விழுந்தார் எழுந்தார் என்பது முக்கியமல்ல, எதற்காக யாருக்காக விழுந்தார் என்பதுதான் முக்கியம். இயேசு விழுந்தார், ஆனால் எழுந்தார். நாம் எந்தெந்த விதங்களில் விழுகிறோம் எழுகிறோம் என்பதை சற்று சிந்திப்போம். ஆசையில் விழுகிறோம், ஆணவத்தில் எழுகிறோம், கோபத்தில் விழுகிறோம், பிறரன்பை இழக்கிறோம், இச்சைகளில் விழுகிறோம், இன்னல்களில் தவிக்கிறோம், சந்தேகத்தில் விழுகிறோம், சமாதானத்தை இழக்கிறோம், குடிமயக்கத்தில் விழுகிறோம், குடும்பத்தை குலைக்கிறோம், கள்ளத் தொடர்பில் விழுகிறோம், கணவனை மனைவியை இழக்கிறோம், பணத்தில் விழுகிறோம், பந்தத்தையும் பாசத்தையும் இழக்கிறோம். தவறுவது மனித இயல்பு, ஆனால் நமது வாழ்க்கையை ஒரு தவறாக மாறிவிடுவது நல்லதல்ல. எனவே விழுந்து கிடக்கும் இயேசுவை பார்ப்போம், திருந்தி வாழும் மனம் வேண்டி மன்றாடுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் பாவத்தில் விழுந்துவிட்டோம், பலவீனத்தில் இழையலாமல் தவிக்கிறோம். நாங்கள் எழுந்திடும் பலத்தை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடை உரியப்படுகிறது. சமுதாயத்தில் ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்படும் மிகவும் இழிவான தண்டனைகளுள் ஒன்று பிறர் முன்னிலையில் அவரை நிர்வாணமாக்கி தண்டிப்பதுதான். இந்த இழிவான தண்டனையையுமே குற்றமே செய்யாத இயேசு தாழ்ந்த மனதுடன் ஏற்றுக்கொள்கிறார். எதற்காக? நம்மீது கொண்ட அளவில்லாத அன்பே. ஈவு இரக்கமின்றி அவரின் ஆடையை இழுக்கிறார்கள். இழுத்த இழுப்பில் இயேசுவின் புண்பட்ட தோளும் துணியுடன் சேர்ந்து வருகிறது. அந்த கொடூரமான செயலையும் அதனால் ஏற்பட்ட வேதனையையும் பொறுமையுடன் தாங்கிக் கொள்கிறார். யாருக்காக? நாம் முடிவில்லா வாழ்வை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக தனது ஆடையையும் இழக்க சம்மதிக்கின்றார். எனவே நாம் அணிந்திருக்கும் சுயநலம் என்னும் ஆடையை, ஆணவம் கௌரவம் என்னும் ஆடையை, பிறர் பார்வைக்கு நல்லவராய் நடிக்கும் போலித்தனமான ஆடையை, காமமும் மோகமும் உள்ள ஆடையை இப்பொழுதே அவிழ்ப்போம். கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் ஆடையாக அணிந்து தூய வாழ்வு வாழ முயலுவோம். ஜெபம். எங்களுக்காக அவமானப்பட்ட இயேசுவே, நாங்கள் அணியக்கூடாத ஆடையை அணிந்து கொண்டு மனித மாண்பை இழந்துவிட்டோம். நாங்கள் மக்கள் என்ற மாண்பினை மீண்டும் பெற
உம்மையும் உம் பண்புகளையும் அணிந்து கொள்ள வரமருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் ஸ்தலம். இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் புனித யாத்திரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. கடல் கடந்து சென்று கருணை புரிந்த கரங்களையும் கரடு முரடான பாதைகளில் நடந்து சென்று உதவி செய்த கால்களையும் ஆணிகளால் அறைகிறார்கள். இன்று நம்முடைய நிலை என்ன? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்கிறார் திருவள்ளுவர். ஆம், வாளால் வெட்டப்படுவதை விட வார்த்தைகளால் வெட்டப்படுவது அதிக வேதனையை தரும். நமது வாயினின்று வரும் ஒவ்வொரு வார்த்தையும் கடும் சொல்லாக, தீய சொல்லாக வந்து விழும்பொழுது உடல் பாதிக்கப்படுவதில்லை, மாறாக உள்ளம் பாதிக்கப்படுகிறது. இப்படி சொல் ஆணிகளால் அறையப்பட்டு உள்ளம் உடைந்து உறவு முறிந்து பிரிந்து நிற்கும் கணவன் மனைவி எத்தனை பேர், சகோதரர் சகோதரிகள் எத்தனை பேர், பெற்றோர் பிள்ளைகள் எத்தனை பேர்? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, உறவை உடைக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தாமல் உறவை வளர்க்கும் வார்த்தைகளையே பயன்படுத்தி உடைந்து போன உறவுகளை புதுப்பிக்கவும் எஞ்சி இருக்கும் உறவுகளை உறுதிப்படுத்தவும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் ஸ்தலம். இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் துறக்கின்றார். சுமந்து வந்த சிலுவை அவரை சுமந்து கொண்டிருக்கிறது. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் இரண்டிற்கும் இடையே அனாதையாக தொங்குகிறார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை என்று சொன்னவர் அதை நிரூபித்து நாம் அனைவரையும் அவரது நண்பர்களாக ஏற்றுக்கொண்டார். நாம் அவரின் உண்மையான நண்பர்களாய் வாழ்ந்திருக்கிறோமா என்று நமது கடந்த கால வாழ்வை அலசி பார்ப்போம். அவருடைய அன்பு கட்டளைக்கேற்ப நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்ந்திருக்கிறோமா என்று சோதித்து பார்ப்போம். இயேசுவுக்கும் நமக்கும் ஏற்பட்டுள்ள இந்த நட்புறவை எப்படியெல்லாம் வளர்த்து கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து செயல்படுவோம். ஜெபம். எங்களுக்காக திருச்சிலுவையில் உயிர் நீத்த நண்பரே, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உம் விருப்பப்படியே வாழ வரமருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 13ஆம் ஸ்தலம். அன்னையின் மடியில் இயேசுவின் உடலை வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எத்தனையோ கனவுகளுடன் வளர்த்த மகன் தம் வாழ்நாளெல்லாம் இறை திட்டத்தை அறிவித்து செயலாற்றிக் கொண்டிருந்த தன் மகன் இன்று செயலற்று போய் தம் மடியில் கிடப்பதை பார்த்து உள்ளம் உடைகின்றாள் அன்னை மரியாள். அந்த தாயின் வேதனையை எண்ணி பார்ப்போம். கடவுளின் மீட்பு திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணமாக்கியதும் அல்லாமல் தம் ஒரே மகனையும் அர்ப்பணமாக்குகின்றார். என்னே ஒரு தியாக உள்ளம் கொண்டவர் நம் அன்னை. நாம் எப்படி இறை திட்டம் நம்மில் நிறைவேற நம்மை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட அழைத்தல் வாழ்வில் உண்மை உள்ளவர்களாக வாழ்கிறோமா?
அர்ப்பணித்தேன் என்னையே என்று சத்தமாக பாடினால் மட்டும் போதுமா? மரியாளைப் போல செயலிலே காட்ட வேண்டாமா? அன்னை மரியாளின் அர்ப்பணம் அவரை விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் அரசியாக உயர்த்தியது. நாமும் முழு மனத்துடன் அர்ப்பணித்து நிறைவாழ்விற்கு உரிமை பெறுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு உமையே கையளித்தீர். நாங்கள் எங்கள் சொல், செயல், உடல், பொருள், ஆவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணித்து புது வாழ்வு வாழ அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 14ஆம் ஸ்தலம். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகை படைத்த இறைவனுக்கு பிறக்கவும் இடமில்லை, இறந்த பின் அடக்கம் செய்யவும் இடமில்லை. அரிமத்தையாய் ஊரைச் சேர்ந்த சூசை தனக்கு சொந்தமான கல்லறையில் அடக்கம் செய்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள்? உயிரோடு இருக்கும்போது ஒரு செம்பு தண்ணீர் கொடுக்காமல் இறந்த பின் கல்லறைக்கு சென்று பால் ஊற்றுகிறவரானால், உயிரோடு இருக்கும்போது ஒருவேளை உணவு கொடுக்காமல் இறந்த பின் அவருக்காக வகை வகையான உணவுகளை படைப்பவர்களா நாம்? உயிரோடு இருக்கும்போதும் உடல்நிலை சரியில்லாத போதும் அவர்களை கவனியாமல் விட்டுவிட்டு இறந்த பின் கல்லறை கட்டி விளம்பரப்படுத்துவர்களா நாம்? உயிரோடு இருந்தபோது தொட மறுத்துவிட்டு இறந்த பின் அவர்கள் கல்லறையையும் புகைப்படங்களையும் தொட்டு கும்பிடுபவர்களா நாம்? எவ்வளவு போலித்தனமாக வாழ்கிறோம் என்பதை இப்போதாவது சிந்திப்போம். உயிரோடு இருப்பவருக்கு முதலில் அன்பு செய்ய இயேசு அழைக்கிறார். பட்ட மரத்திற்கு பால் ஊற்றுவதை நிறுத்திவிட்டு பச்சை மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற முயற்சி செய்வோம். ஜெபம். ஆண்டவரே, எங்களது ஆணவம், அகங்காரம், கௌரவம், கோபம் போன்ற தீய செயல்களுக்கு கல்லறை கட்டிவிட்டு ஒருவரை ஒருவர் உயிரோடு இருக்கும்போது மதிக்கவும் அன்பு செய்யவும் வேண்டிய மனப்பக்குவத்தை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ் தந்தையின் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். Pace Domine, pace populum tuum, eterna iras Christ nobis. Pace Domine, pace populum tuum, in aeterna iras
Christ nobis. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் அமரவும். இன்று மார்ச் மாதம் 15ஆம் நாள், தவக்காலத்தின் 4வது வாரத்தில் வருகிற வெள்ளி. ஆனால் தவக்காலத்தின் 5வது வெள்ளி இது. இன்று மிக சிறப்பான நாள். மிகவும் பாஸ்கா விழாவை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த 5வது வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக நாம் சிலுவையை தியானிக்க சிறப்பு சிலுவை பாதை நம் வீதிகளில் செல்ல இருக்கிறோம். 5 மணிக்கு மாலை சிறப்பு சிலுவை பாதை நம் வீதிகளிலே செல்லும். எனவே இந்த நாளில் இன்னும் இயேசுவை உற்று பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதோ மனிதன். பிலாத்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், என்ன இந்த நிலைக்கு இவரை அடித்து குலைத்திருக்கிறீர்களே, இவர் மனிதனா என்று கேட்கும் அளவுக்கு இதோ மனிதன். பிஹோல்ட் மேன். மனிதனை பாருங்க. இந்த மனிதனுக்கு நீங்க செய்திருக்கிற கொடுமையை பாருங்க. இவருடைய உருவத்துக்கு நீங்க கொடுத்திருக்கிற அலங்கோலத்தை பாருங்க. இவருடைய தோற்றத்தை பாருங்கள். குலைந்திருக்கிற இவரை பாருங்கள் என்று அந்த பிலாத்து இயேசுவை மனிதர்களுக்கு காட்டுகிறான். அப்பொழுதாவது அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்வார்கள் என்று. உணரவில்லை. எனவே இயேசு உயிரோடு இருக்கும் போதும் அவர் யார், அவருடைய உருவம் என்ன, அவருடைய உள் உரு என்ன, புற தோற்றம் என்ன என்ற பல விவாதங்கள் மக்களிடையே எழுந்தன. இறந்த பிறகும் அவர் தெய்வம் என்று அவர் உள் உருவை கண்டு அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இதோ பாஸ்கா விழா நெருங்கி வருகிற வேளையில் அவரது புறத்தோற்றத்தையும் அகத்தோற்றத்தையும் ஊடுருவி கண்டு நமக்காக இந்த அலங்கோலமான நிலையில் இருக்கிற ஆண்டவரிடம் மனம் உருகி வர அழைக்கப்படுகிறோம். எனவே இயேசுவின் புற உருவத்தையும் அக உருவத்தையும் ஊடுருவி உணர்ந்து நமக்காக இந்த கோலத்தை ஏற்றுக்கொண்ட இயேசுவை நாம் மனஸ்தாபத்தோடு அண்டி வர வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டுவோம். அதே நேரத்தில் நமக்கு புதிய திருத்தந்தை 1ஆம் பிரான்சிஸ் கிடைத்துள்ளார். அந்த நன்றி உணர்வோடு இந்த திருப்பலியில் அவருக்கு சிறப்பு ஆசீர் தர இறைவனிடம் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இதர கருத்துகள் இப்பொழுது அறிவிக்கப்படும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது லூர்தஸ் டிவிக்கு உபயம் செய்கின்ற லோயி அலன் சான்சாம் மற்றும் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லாப் குரூப் ஆஃப் கம்பெனி நன்றி எறிதலாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், திருவண்டார் கோயில் புனித சூசேப்பர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகவும்,
பசில் மேரி குளோரி நன்றி எறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், மேரி புளோமின் நன்றி எறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், பாதசாஹிப் பகுதியில் வாழும் மக்களுடைய நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், அமலோற்ப மேல்நிலை பள்ளி நன்றி எறிதலாகவும் வளர்ச்சிக்காகவும், ஏனேகா தன்னுடைய 1வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். நன்றி எறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும், அமல்ராஜ் நன்றி எறிதலாகவும், ஆரோக்கியசாமி இறுதி ஆண்டவன் ஆரோக்கிய மாதாவுக்கு நன்றி எறிதலாகவும், புனித சூசேப்ப மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகள் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும், பேட்ரிக் மெட்ரிக் மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெறவும், ஐரின் அலசியா 12வது தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும், நோயல் ஜானி 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும், நோயல் டொமினிக் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும், கண்மணி பிரியா நடக்கவும் பேச்சு திறன் வேண்டியும், மெர்சி அமலா சேகர் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவும் தொழில் வளர்ச்சிக்காகவும், தேவராஜி மோட்சராணி சபரிநாதன் விக்டோரியா அன்னாஸ் மன்னூர் தே கொண்டங்கி ஜாக்லின் அன்னாஸ் அம்ப்ரோஸ் மானுவல் தே கொண்டங்கி மானுவல் தே கொண்டங்கி சுபான் ரெஜினா அன்னாஸ் கொண்டங்கி ஆதி ஆனந்தா டேவிட் என்கின்ற ரூபி டேவிட் கொண்டங்கி இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த கல்வாரி திருப்பலியை தகுதியுடன் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை நினைவுக்கு கொண்டு வந்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எளியவர்க்கு இரங்கும் இறைவா, எங்கள் இடுக்கண்களையும் பலவீனங்களையும் நீர் நன்கு அறிவீர். நாங்கள் எவ்வளவு வலுவற்றவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நீர் உறுதுணை தந்து எங்களை வலுப்படுத்துகின்றீர். உமது கொடையாக நாங்கள் பெற்றுள்ள இந்த ஒப்புரவு காலத்தை நன்றி உணர்வுடன் பயன்படுத்தி எங்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம்.
இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞானநூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1:12 முதல் 22 வரை. இறைப்பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கின்றார்கள், நம் செயல்களை எதிர்க்கின்றார்கள், திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள், நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகின்றார்கள், கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகின்றார்கள், ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவளது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றொரு வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல் நம்முடைய வழிகளினின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவருடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுள் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவரது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறிவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை, தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை, மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்ந்து உணரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 5. நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அவர் பாதம் வந்து சேரும்.
உள்ளத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 7. உயிருள்ள வார்த்தைகள் 1, 2, 10, 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாக்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர், இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதர் யாசகம் கேட்டு ஒரு கன்னியர் இல்லத்திற்கு வந்தார். அவரை பார்த்தபோது அந்த வாயில் நுழைவாயில் காப்போன் அவரை உள்ளே போகக்கூடாது, அவருடைய தோற்றத்தை பார்த்தால் ஒரு பிச்சைக்காரரை போல இருந்தது. அதனால் அவர் சொன்னார் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. உள்ளே நுழைய அனுமதி மறுத்தார். அவர் சொன்னார், இந்த மடத்து தாயார் பெரியவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால் அவங்கள பார்க்க போகிறேன் என்று சொன்ன உடனே அவரை உள்ளே விட்டார். அங்கே திடீரென்று அந்த இல்லத்தில் பணியாற்றுகிற பெண் வெளியே வந்தார்.
ஏதோ அலுவலாக அவர் இவரை பார்த்துவிட்டு, ஐயா இங்கெல்லாம் இருக்கக்கூடாது போங்க அப்படின்னு அவரை வெளியே அனுப்ப முயற்சி செய்தார். அவர் சொன்னார், இந்த மதர் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. அடுத்ததாக அந்த நுழை பார்லரில் போய் எங்கே நின்றார். ஒரு சகோதரி வந்து, என்னங்க வேணும், என்ன இந்த சமயத்தில் இங்கே வந்துருக்கீங்க, என்ன இங்கெல்லாம் வரக்கூடாது போங்க அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், இந்த மதர் சுப்பீரியர் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் மதர் வந்தாங்க. மதர் வந்த உடனே வணக்கம் சொல்லிட்டு, நான் பரம்பரை ஏழை இல்லை, நான் படித்தவன், அழகு ஆங்கிலத்தில் பேசுகிறார், நான் படித்தவன், ஆனால் பிரான்சிஸ் அசிசியாரை போல ஏழ்மையில் வாழ வேண்டும் என்று நானாகவே ஏழ்மையை தெரிந்து கொண்டேன். எனவே எனக்கு ஒருவேளை உணவு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று அழகிய தமிழிலே பேசினார். அதை கேட்டவுடனே அந்த மதர் சுப்பீரியர் இவருக்கு தெரியாது, இவரும் பார்த்தது கிடையாது. இருந்தாலும் அவர் உதவி செய்யலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறார். ஒருவேளை சாப்பாடு தானே கேட்குறாரு, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, எத்தனையோ பேர் இது போல் வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் இது போல் வர்றாங்க. அதனால் தயவு செய்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டார். அப்பொழுது அவர், சரிங்கம்மா ரொம்ப நன்றிம்மா, உங்களால் முடியலைன்னா நான் உங்களை வற்புறுத்ததில் போயிட்டு வரேம்மா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அழகாக தேங்க்யூ சொல்லிவிட்டு அவர் படி இறங்கினார். படி இறங்கும்போது இன்னொரு அருட்சகோதரி அந்த இல்லத்தை சேர்ந்தவர்கள் வந்தார்கள். வந்த உடனே இவரை பார்த்தாங்க. உத்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரொஃபஸர் பீட்டர் தானே அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் ப்ரொஃபஸர் பீட்டர் இல்லை, பாளையங்கோட்டை சென்ட் சேவியர் காலேஜில் டீச் பண்ணின ப்ரொஃபஸர் பீட்டர் தானே நீங்கள் அப்படின்னார். அவர், ஆமாம் சிஸ்டர் அப்படின்னார். ஐயோ வாங்க உட்காருங்க. உட்கார வச்சு அவருக்கு மதருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. மதர், இவர் பாளையங்கோட்டை சென்ட் சேவியர் காலேஜில் ப்ரொஃபஸராக டீச் பண்ணவர், அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஏழையாக வாழ வேண்டும் என்று எல்லா இடங்களுக்கும் சென்று ஏழ்மையை அனுபவிக்க இவர் யாசகம் எடுத்து உணவை உட்கொள்ளுகிறார், அவருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் கட்டாயம் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி அதன் பிறகு அவருக்கு நல்ல உணவை கொடுத்தார்கள். அவர்தான் பரதேசி பீட்டர் என்று சொல்வார்கள். வேண்டுமென்று தானாக விரும்பி ஏழ்மையை தேர்ந்து கொண்டவர். பணம் பதவி பட்டம் எல்லாம் இருந்தும் ஏழ்மை கோலம் பூண்டவர். அன்புக்குரியவர்களை, பல நேரத்தில் மனிதர்களுடைய புறத் தோற்றத்தை பார்த்து நாம் ஏமாந்து போகிறோம். அகத்தில் இருப்பது என்ன, உள்ளிருப்பு என்ன என்பது நமக்கு கண்டுபிடிப்பது சிரமமாக இருக்கிறது. கடவுள் மனிதனை படைத்தார். மனிதனை எப்படி படைத்தார்? தன்னுடைய சாயலாக, தன்னுடைய உருவாக, தன்னுடைய பாவனையாக. மனிதனை பார்க்கின்ற போது கடவுள் சாயல் பளிச்சிடுகிறது. கடவுள் மனிதனுக்கு தம்முடைய உருவத்தை கொடுத்தார். ஆனால் மனிதன் தன்னுடைய உருவத்தை குலைத்து கொண்டான், கடவுளுடைய உருவத்தையும் அவன் குலைத்து கொண்டான். அந்த தன்னுடைய சாயலை மனிதன் பாவத்தால் குலைத்து கொண்டான். அதனால் கடவுளுடைய சாயல் அவனுக்கு சரிவர தெரியவில்லை. எனவே பொன் கன்றுக்குட்டி தனக்கு பிடித்த படைப்பு பொருள் மூலமாக கடவுளை சித்தரித்து வழிபட முயற்சி செய்கிறான். மிருகம் பொன் கன்றுக்குட்டி மனிதன் படைத்தான். கடவுளுக்கு மனிதன் உருவம் கொடுக்கிறான். இதோ இயேசு மனிதனாக பிறந்து வந்தார். ஒரு மனித குலத்தில், ஒரு இனத்தில், ஒரு நாட்டில், ஒரு கலாச்சாரத்தில் அவர் தோன்றினார். இந்த இனம், இந்த மனித பண்பு, மனித நிறம், மனித கலாச்சாரம், மனித இயல்பு இவைகளையெல்லாம் கடந்து அவருக்குள் இருக்கிற
தெய்வீகத்தை உணர நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் மனிதர் என்ன செய்தார்கள்? அந்த மனித உருவத்தையே குலைத்து அந்த மனித உருவத்தையே அவரிடமிருந்து எடுக்க முற்படுகிறார்கள். கற்றூணில் கட்டி அவரை அடித்தார்கள், சாட்டையால் அடித்தார்கள். அவருக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அந்த மனித உருவே குலைந்திருக்கிறது. சாதாரணமாக ரோமை சட்டப்படி சாட்டையால் அடிக்கின்ற போது 40 கசையடி அடிக்க வேண்டும். அதை கடந்து அடித்துவிடக் கூடாது என்பதற்காக 39 தடவை மட்டும் கசையடி கொடுப்பார்கள். ஏனென்றால் 40 என்பது 41 ஆகிவிடக் கூடாது. அப்படி செய்தால் அது தப்பு. அதனால 39 கசையடியோடு நிறுத்தி விடுவார்கள். ஆனால் இயேசுவை பொறுத்த மட்டில் இந்த சட்டத்துக்கு விதிவிலக்கு. கணக்கற்ற தடவை அவரை சாட்டையால் அடித்தார்கள். அதனால் தலையிலே முள்முடி வைத்து அழுத்தினார்கள். அவரை கொண்டு வந்து பிலாத்திடம் நிறுத்தி மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். பிலாத்து இயேசுவை பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கே மனம் கலங்குகிறது. சாதாரணமா ஒரு குற்றவாளியை அடிச்சா ஏதோ கொஞ்சம் தழும்பு கொஞ்சம் காயம் இருக்கலாம். ஆனா இப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அடித்து தோல் கிழிந்து மனித உடல்ல காயமில்லாத இடம் இல்லை, இப்படி அடித்து கொண்டு வந்து நிறுத்தி கொலை தண்டனை கொடுங்கன்னு கேட்கிறார்களே, இவர்களெல்லாம் மனிதர்களா என்று கேட்க விரும்பிய பிலாத்து இவர் மனிதரா என்று கேட்க, என்னப்பா ஒரு மனிதனுக்கா இந்த நிலையை நீங்க செய்திருக்கீங்க? இவர் என்ன மனிதனாப்பா, இவர் இப்படி அடிச்சிருக்கீங்களே என்று அவர்களை கேட்க என்ன சொல்லுகிறான்? behold man, இதோ மனிதன், இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு பிலாத்து அவர்கள் உள்ளத்தை தொடும் வகையில கேட்கிறார். ஆனால் அவர்களோ அவனை கொல்லும் கொல்லும் என்று கேட்கிறார்கள். பாருங்கள், பாவத்தால் கடவுள் நமக்கு கொடுத்த அந்த தெய்வ உருவை இழந்து விட்டோம். இதோ நம் உருவை மாற்ற மனித சாயல் எடுத்த இயேசுவையே உரு கொலைத்து விட்டோம். இவ்வாறுதான் நம்மோடு வாழ்கிற எல்லா மனிதர்களுடைய உருவங்களையும் சிதைக்கின்றோம். இதோ ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, எங்களுடைய தெய்வீக உருவத்தை நாங்கள் மீண்டும் உணர்ந்து பெற்றுக்கொள்ளவும், உமக்கு நாங்கள் ஆண்டவரே தெய்வீக உரு உள்ளதை உணர்ந்து கொள்ளவும், இதோ எங்கள் அயலாரிடத்திலே நீர் இருக்கிறீர், உமது சாயலை நாங்கள் காணவும் வரம் தாரும் என்று வேண்டுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து படைத்துக் கொள்வாராக.
தூயவராகிய இறைவா, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் ஆற்றலால் குற்றம் குறைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இத்திருப்பலியின் பிறப்பிடமாகிய பாஸ்கா விழாவினை நோக்கி நாங்கள் தூய்மையான உள்ளத்துடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாவிகளாகிய நாங்கள் ஒருத்தல் முயற்சிகளால் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளித்து உமது வள்ளல் தன்மையை கண்டு பாவிக்கவும், இவ்வாறு உமக்கு நன்றியறிந்திருக்கவும் இதவக்காலத்தை ஏற்படுத்த திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் உம்மை மகிமைப்படுத்தி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்,
பொதுநிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் இத்திருப்பலியில் நினைவு கூறுகின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த திருத்தலத்திற்கு உபயம் செய்கின்ற அனைவரையும் நினைவு கூர்ந்து அவருடைய எண்ணங்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்திரும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். இத்திருப்பலியில் பங்கேற்கும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உந்திருமின் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகின் முகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வின் தோழ்மையை கொண்ட திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்தவாறு வானகத் தந்தையை நோக்கி ஜெபிப்போம். உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்கள் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிறீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் நிறைவாழ்வையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரையே இஸ்ராயல் மக்களுக்கு காட்டி இதோ மனிதன் என்று பிலாத்து அறிக்கையிடுகிறார். இதோ மனிதனும் தேவனுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த எளிய அப்பத்தில் நமது உள்ளத்தில் இறங்கி வருகிறார். இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர்.
ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா. உனை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. என்னகம் எழுந்து இருள் ஒழித்து வர வேண்டும். என்னகம் எழுந்து இருள் ஒழித்து விண்ணகம் சேர்க்க வர வேண்டும். மண்ணக இன்ப நினைவழித்து மண்ணக இன்ப நினைவழித்து உன்னதம் காண வர வேண்டும். நெஞ்சமினும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா. உனை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. அன்பின் சின்னம் எனில் வளர அன்பனியும் வர வேண்டும். அன்பின் சின்னம் எனில் வளர அன்பனியும் வர வேண்டும். உன்னத வாழ்வில் உனை அடைய உன்னத வாழ்வில் உனை அடைய என்னகம் நீயும் வர வேண்டும். நெஞ்சமிடும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா. உனை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரும் இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு ஒப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கும் நிறைந்த இறைவா, எங்களுக்கு புது வாழ்வளிக்கும் இத்திரு உணவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கிய இத்திரு விருந்தினால் நாங்கள் பழைய மனிதனின் பாவ இயல்பை களைந்துவிட்டு உண்மை, அன்பு, நீதி முதலியவற்றை பேணி வளர்க்கும் புதிய இயல்பை அணிந்து கொள்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு இறைவன் புதிய திருத்தந்தையை கொடுத்திருக்கிறார். முதலாம் பிரான்சிஸ் என்ற திருத்தந்தையை இறைவன் நமக்கு அளித்ததற்கு நன்றி சொல்லுவோம். புதிய திருத்தந்தைக்காக சிறப்பான திருப்பலி வருகிற ஞாயிற்றுக்கிழமை எல்லா திருப்பலியும் அவருக்காக ஒப்பு கொடுக்கப்படும். எனவே புதிய திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். இன்று மாலை 5 மணிக்கெல்லாம் பெரிய சிலுவை பாதை கோவிலிலிருந்து ஆரம்பமாகி மிக முக்கியமான வீதிகள் வழியாக சிலுவை பாதை வரும். அதன் பிறகு திருப்பலி இடம் பெறும். இதில் சிலுவை தூக்க பெயர் கொடுத்தவருடைய பட்டியல் அங்கே வெளியிலே ஒட்டப்பட்டிருக்கிறது. யார் யார் எந்த தளத்தில் சிலுவை தூக்க வேண்டும் என்பதை அந்த பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, இன்று பகல் 12 மணிக்கு நமது பசிலிக்கா பேராலயத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத இருக்கிற மாணவ மாணவியருக்கான சிறப்பான திருப்பலி நிகழ்த்தப்படும்.
10ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான சிறப்பு திருப்பலி 12 மணிக்கு நிறைவேற்றப்படும். பாடலின் 5. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனவர், எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனவர், இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தில் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. நலம் தரும் வல்லவரே எழுந்திங்கு வாரும் ஐயா, குறையில்லா புது வாழ்வு தருபவர் நீர் அல்லவா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி ஆண்டவா உன்னை துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனவர். தாளத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலம் தரும் நல்ல நிலமானே. தாளத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலம் தரும் நல்ல நிலமானே. ஆகாய கங்கையை போல் அருள்மழை பொழிபவரே, பூமழை தூவி உந்தன் பொற்பாத பணிகின்றே. கண்மணி போலனை காக்கும் ராஜா, கானங்கள் இசைத்து
வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனவர். எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனவர்.